ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அப்போ இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலில் இன்றைக்கி ஆனிவர்சரி நடக்குது. போன 11th பப்ளிக் எக்ஸாமுக்கு எங்கள் பாப்பா தமிழ் விஷயத்தில் வந்து சென்டம் வாங்கியிருந்தது. அப்போ அவளுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தது. அதனால வந்தது. அப்போது நண்பர்களே, எங்கள் பாப்பா வந்து கேரளாவில் நின்று இங்கே வந்து இந்த ஸ்கூலில் படித்து தமிழில் சென்டம் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். பேசுகிறது ரொம்ப ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து மலையாளத்தில் ஒரு சேனல் போடாமல் இந்த தமிழில் வந்து சேனல் போட்டேன். இதில் பேசுகிறது விஷயமே வந்து எனக்கு தமிழ் கற்றுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனல் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் பார்த்தனாலும் பார்க்கலனாலும் சிலவங்க இந்த இந்த அம்மா சொல்கிறது ஒன்றும் புரியல, அப்புறம் எதுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஆனாலும் எனக்கு விஷயம் கிடையாது அது. ஆனால் எனக்கு வந்து ஒன்று தான் இப்படி பேசும்போது தான் எனக்கு வந்து அந்த தமிழ் வந்து நல்ல ப்ரொனவுன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒரு ஆளாவது நீங்கள் சொல்கிற வந்து வேர்டு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு கமெண்ட் வருமല്ലോ, அப்போ இந்த கமெண்ட் கூடயாவது எனக்கு திருந்தலாம் அப்படின்னு தான் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் எங்கள் பாப்பா இந்த ஸ்கூலில் படித்து மார்க் வாங்கியிருக்கு. அப்போ இவ்வளோ வந்து கிளாஸிலும் வந்து டாப்பாக இருக்குது எங்கள் பாப்பா. அப்போ எல்லாமே എൻ്റെ கடவுளோட ஒரு வரதானம்னு சொல்லலாம். என்ன தவம் செய்ததுன்னு தெரியல எனக்கு. இந்த தமிழ்நாட்டில் வந்து வசிக்கிறதுக்கும் இங்கே உள்ள ஆத்மீய விஷயங்கள் ஈடுபடுறதுக்கும் ஆத்மீய காரியங்களில் கற்றுக்கிறதுக்கும் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நான் எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களை மாதிரி உள்ள உறவுகள் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்குது. எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. நான் இப்போது ஏதோ பூர்வ ஜென்மத்தில் நிறைய பாவம் செய்த கணக்கில் ஏதோ ஒரு சின்ன புண்ணியம் பண்ணியிருக்கலாம். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் வந்து எனக்கு இருக்கிறதுக்கும் எல்லாம் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. தமிழ் ரொம்ப சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக வர மாட்டேங்க. சரி, அதுவும் ஒரு வழி சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நண்பர்களே, வீடியோ எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணும். தமிழ் இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. இதில் கிடைக்கிற வருமானம் கண்டிப்பாக எனக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தருக்காவது உதவி பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. நாம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் எந்த பிரச்சனைக்கும் இடையிலும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அப்போ நண்பர்களே, അപ്പോൾ ഇതിൽ എന്താ പ്രൈസ് കൊടുക്കുന്ന വീഡിയോസ് എല്ലാം ഫ്രണ്ടിലെല്ലാം இந்த ஸ்கூலில் நியோகித்த ஆளுகள் தான் அதெல்லாம் எடுக்கிறாங்க. நம்மளை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்று எடுக்க முடியாது. அதனால தான் தூரத்தில் இருந்து 2 வீடியோ மட்டும்தான் எடுத்தது. அப்புறம் இந்த பாப்பாவோட வாங்கிய ப்ரைஸ் வந்து உங்களை நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து நீங்கள் போட ஒரு கமெண்ட், ஒரு லைக்கு இன்னொரு ஆளோட வாழ்க்கைக்கு போய் ஒரு உதவியாக போய் சேரும். அதனால் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அதில் നിന്ന് ஏதோ ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தில் தான் நம்மளை வந்து மற்றவங்களே ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எல்லோரும் எனக்கு வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.